பாருங்க, இப்போ இந்த முடவாட்டு கிழங்க நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இதை நல்லா வறுத்துக்கலாம். உண்மையாகவே சொல்கிறேன், வேறு லெவல். ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, முடவாட்டு கிழங்கு சூப்பு வைக்கிறதுக்கு 10 கிலோ அளவுக்கு முடவாட்டு கிழங்கு வாங்கிட்டு வந்தோம். அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துட்டோம். அதை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வந்து காஞ்சிருச்சு பாருங்க. இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு மாஸ்டர் ஆன் பண்ணுங்க மாஸ்டர். பாருங்க, இப்போ இந்த முடவாட்டு கிழங்க நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இதை நல்லா வறுத்துக்கலாம். இது அந்த காலத்துல சித்தர்கள்லாம் சொன்னது. இதை நம்ம வீட்டில் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது நல்ல டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து இதை ஃப்ரெஷ்ஷா வந்து டெய்லி எடுத்து நம்ம செய்யணும்னா நம்மளால செய்ய முடியாது. அதனால பொடி பேஸ்ல வச்சுட்டோம்னா எப்பப்பெல்லாம் சூப்பு வேணுமோ அப்பெல்லாம் போட்டு குடிக்கலாம். இது நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்ல கிடைக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. 100 கிராம் மட்டுமே கிடைக்கும். உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்க எவ்வளவு வேணாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா 2 டம்ளர் அளவுக்கு இதுல வந்து சூப்பு செய்யலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் போடுறேன் அப்படிங்கிறத சொல்றேன். வாங்க, இது எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். எல்லாருமே சாப்பிடலாம். இது ஒரு 25 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். கருக விட்டுறாதீங்க. நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். பொன் வறுவலா வர மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு 25 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு போடும் போது நமக்கு வந்து இந்த சூப் வந்து திக்னஸ் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா சுவையா இருக்கும். அதே கப் அளவுக்கு பாசிப்பருப்பு அதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த பாசிப்பருப்பு போடுறதுக்கு பதில் நீங்க வந்து கருப்பு பாசிப்பருப்பு கூட, பச்சை பாசிப்பருப்பு கூட போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதே மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். ஜீரகம் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுலயே பூண்டு காய வச்சது ஒரு கட்டி அளவுக்கு எடுத்துக்குவோம். இதுல 2 பிரியாணி இலை சேர்த்துக்குவோம். கண்டிப்பா பிரியாணி இலை சேர்த்துக்குங்க. சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னா இதுலயும் நிறைய சத்துக்கள் இருக்கான். அதனால இதையும் சேர்த்துக்குங்க. இதுல 2 பீஸ் அளவுக்கு பட்டை, அன்னாச்சி மொக்கு 1 பீஸ் அளவுக்கு, ஏலக்காய் 2 போட்டுக்குவோம். கிராம்பு 3 எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. எல்லாமே நல்லா வறுப்பட்டுட்டோம். இதுலயே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 25 கிராம் அளவுக்கு முழு மல்லி, இதுலயே சுக்கு வந்து ஒரு சின்ன பீஸா ஒரு 2.5 பீஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுலயே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுலயே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை காஞ்சதை போட்டுருங்க. போட்டுட்டு இதுக்கு காய வச்சு எடுத்து வச்சிருக்க முடவாட்டுக்கால் 1 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வரும்.
காயெல்லாம் வாங்கிட்டு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு காய வச்சா வருதோ அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. பாருங்க, இது எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதோட சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ எல்லாமே எடுத்து இதிலே போட்டுடலாம். போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே கொஞ்சம் ஆறிடுச்சு. எல்லாமே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். பாருங்க, மொடவாட்டு கிழங்கு சூப்பு பவுடர் வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து இதில் கொட்டிடலாம். வாங்க இந்த பவுடரை வச்சுட்டு எப்படி சூப்பு செய்யலாங்கிறத பார்ப்போம். பாருங்க, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், அரைச்சி வச்சுருக்க பொடி இருக்கு இல்லையா, இந்த பொடி, அதாவது இந்த பொடி எடுக்கும் போது ஸ்பூன்லாம் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துட்டு எடுத்துக்கங்க, அப்போ ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். இதில் 2 ஸ்பூன் மட்டும் கலந்துக்கலாம். இதில் மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லாயிருக்கும். இதில் ஒரு கலந்துட்டு, சப்போஸ் உங்களுக்கு வந்து காரம் அந்த இதெல்லாம் பத்தலைன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இதில் நல்லா கலந்த மிக்ஸை எடுத்து இதில் ஊற்றிடலாம். உப்பு தேவைன்னா மட்டும் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து உப்பு வந்து அளவாக தான் நம்ம சேர்த்துருக்கோம். இதெல்லாம் வடிகட்டணுன்ற அவசியம்லாம் கிடையாது, அப்படியே குடிக்கலாம் நம்ம. இதில் போட்டிருக்க ஏலக்காய், பட்டை இது எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் மல்லி இலையும் போட்டுடலாம். இது வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு வெங்காயம் கூட போட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம், ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு இந்த பொடியை போட்டு கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் அதெல்லாம் டைம் இல்லைங்கிறதுனால தான் இப்போது நம்ம பொடியே செஞ்சு காட்டுறோம். நம்ம சூப்பு வைக்கும் போது இதில் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் பவுட்ரு வாங்கிட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பை மட்டும் சேர்த்துக்குங்க. மிளகு ஜீரகம் எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம், அப்படியே நீங்கள் குடிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ரசம் மாதிரியே உங்களுக்கு பாருங்கள், கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் கருப்பு உளுந்து இதெல்லாம் சேர்க்கறதுனால நல்லா மணமாக இருக்குது பாருங்க. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், இந்த மாதிரி பொங்கி வரும். அதனால் கரண்டியை உள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னா பொங்காது. நல்லா கொதிக்க வைக்கும் போது பாருங்கள், நல்ல ஒரு மாதிரி சூப்பு நல்லா இருக்குது பாருங்கள். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இவ்வளோ நேரம் தான் உங்களுக்கு, ஒரு 2 to 3 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து தண்ணி காஞ்சிருச்சுன்னா போதும், டக்குன்னு உங்களுக்கு சூப்பு ரெடி ஆயிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சூப்பும் வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ மொடவாட்டு கிழங்கு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாருக்குமே இதை வந்து நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, எல்லாருக்குமே இதை கொடுத்துடலாம். எல்லாருமே சத்தா ஃபீல் பண்ணுவாங்க. ராணி இங்க வா. இந்த வந்து எடுத்துட்டு போய் எல்லாரும் குடிங்க. பாருங்க, இந்த மொடவாட்டுக்கால் சூப்பு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா கலந்து விட்டு, சூடாக இருக்கு, அப்படியே இது குடிக்க முடியாது, அதனால நான் கொஞ்சம் குடிச்சு காட்டுறேன். உண்மையாகவே சொல்கிறேன், வேற லெவல், ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட்டு. தொண்டைக்கு நல்ல இதமாக இருக்குது. இதில் பட்டை, கிராம்பு இந்த இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, பிரியாணி இலை எல்லாமே போட்டிருக்கிறதுனால நல்ல வாசனையும் இருக்குது. அந்த மொடவாட்டு கால் போட்டிருக்கிறதுனால அந்த 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 கிழங்கோட வாசமும் அதில் நல்லா இறங்கியிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. இதை நீங்கள் பொடி செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பெல்லாம் காலையில் சாயந்தரம் டீ குடிக்கிற நேரத்தில் கூட நீங்கள் இதை வந்து டீக்கு பதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாமே ஹெல்த்தியானது தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.